கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இரட்சகர் மீட்பருமாகிய சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இந்த பாடத்திலே வெளிப்படுத்தலிலே இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு எழுதின கடிதங்களிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அவைகளை நாம் படித்து வருகிறோம். கடந்த வாரங்களிலே எபேசு சபையை குறித்து அவர் என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம். அதற்கு பின் சிமிர்னா சபையை குறித்து அவர் எழுதியதை படித்தோம். அப்புறம் பெர்கமு சபையை குறித்து படித்தோம். இன்ற வாரம் நாம் படிப்பது 4வது சபை தியத்திரா சபையை குறித்து. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து எழுதின கடிதத்திலே என்ன காரியங்கள் எழுதியிருக்கிறார் என்பதை படிக்க இருக்கிறோம். எபேசு சிமிர்னா இரண்டும் கடற்கரை ஓரமாக உள்ள துறைமுக பட்டணங்கள். எபேசுவிலிருந்து வடக்கே மேல் நோக்கி சென்றால் சிமிர்னா, அதிலிருந்து மேலே வடக்கே மேல் நோக்கி சென்றால் பெர்கமு. பெர்கமு மலை மேல் உள்ள ஒரு பட்டணம். அங்கே இருந்து சற்று கிழக்காக தெற்காக கீழே இறங்கி வந்தால் இருப்பது தியத்திரா சபை. இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து எழுதிய இது 4வது சபையாகும். அந்த வரிசையில் உண்மையாக அந்த ஒரு ஹைவே ரோட், போஸ்டல் ரோடு என்று ரோமர்கள் இதை அழைத்தார்கள். முக்கியமான அந்த வழியாக போவதற்கு எபேசுவிலிருந்து சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லபதேக்கியா ஒரே ஒரு ரோடில் உள்ளது. இதில் 4வதாக உள்ள சபை தியத்திரா. இந்த தியத்திரா பட்டணம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அலெக்சாண்டரனுடைய படை தளபதியாக இருந்த செலுக்கஸ் நிக்டர் என்பவரால் இந்த இடம் கட்டப்பட்டது. பெர்கமு மலை மேலே இருக்கிறது. அந்த மலை அடிவாரத்திலே கீழே சுமார் பெர்கமிலிருந்து ஒரு 40-50 மைல் தள்ளி வந்தால் அடிவாரத்திலே இந்த பட்டணம் இருக்கிறது. இதை முக்கியமாக அலெக்சாண்டரனுடைய படை தளபதியில் 4 முக்கிய படைத்தளபதிகள் ஒருவராயிருந்தவர் செலுக்கஸ் நிக்டர். அவரால் படை வீரர்கள் தங்குவதற்காக, முக்கியமாக குதிரை படைகள் தங்குவதற்காக இந்த பட்டணம் அமைக்கப்பட்டு இங்கே இருந்தது. இதிலே எபேசு, சிமிர்னா, பெர்கமு போல ஒரு மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை மையமாகவோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் சென்டர், அரசியல் ஆகவோ இது இல்லை. மிக சாதாரணமான ஒரு பட்டணம். ஆனால் இது கிரேக்கர்களாலே இது கட்டப்பட்டதினாலே, படை வீரர்களாலே அவர்களுக்காக என்று கட்டப்பட்டதினாலே இங்கு கிரேக்கர்களுடைய தெய்வமாகிய அப்பல்லோவினுடைய ஆலயம் உண்டு. அப்பல்லோவுக்கு அவர்கள் கொடுத்த ஒரு பெயர் சன் ஆஃப் காட். ஜிஎஸ் அவர்களுடைய பெரிய கடவுள், அவருடைய மகன் அப்பல்லோ யுத்தத்தின் அதிபதி, யுத்தத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு கடவுளாக அவரை வைத்திருந்தனால அப்பல்லோவுக்கென்று அங்கு ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. இதை தவிர திரிமாஸ் என்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ஒரு கடவுள், லோக்கல் ஒரு காட், அவருக்கென்று ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. சம்பார்த்தே எனக்கூடிய ஒரு ஆலயம், அது முக்கியமாக ஒரு பெண் பூஜாரியால் நடத்தப்பட்டது. குறி கேட்பதற்காக, நமது தமிழில் சொல்லுவாங்க அருள் வாக்கு கேட்பதற்காக, சாமி கிட்ட போய் சாமி என்ன சொல்றாங்க கேட்குற, அதை போல அந்த குறி கேட்பதற்காக ஜனங்கள் போகக்கூடிய ஒரு கோயில் உண்டு. அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை மையமாகவோ அல்லது ஆராதனை சென்டராகவோ இல்லை. ரோமர்களுடைய படை வீரர்கள் தங்குவார்கள் போவார்களுடைய அதிகாரிகள் அதிகமாக தங்கி அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் இங்கு கிடையாது. ஆனால் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. உதாரணமாக வெண்கல பொருள்கள் செய்பவர்கள், வெள்ளியிலே பொருள்கள் செய்பவர்கள், நெசவு வேலைகள் செய்பவர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள், தோல் பதனிடம் தொழில் செய்பவர்கள், மிக முக்கியமாக இந்த ஊரினுடைய மிக பிரபலமானது சாயப்பட்டறை, துணிகளுக்கு சாயம் போடுகிறது. அந்த சாயம் இந்த பகுதியில் உள்ள ஒரு செடியின் வேரில் இருந்து, மேடர் ரூட் என்று சொல்லக்கூடிய ஒரு செடியின் வேரிலிருந்து அந்த பொருளை எடுத்து அதிலிருந்து சாயங்கள் முக்குவதற்காக துணியிலே இந்த சாய பொருளும்
அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் இரண்டும் சேருகிற போது அந்த சாயம் நிலைத்து நிற்கக்கூடியதாக, நல்ல பிரைட்டான கலர் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பர்பிள் கலர், ரத்தாம்பரம் என்கக்கூடிய அந்த கலர்கள் கொடுக்கறதுனால மிக முக்கியமாக சாயப்பட்டறை சாய தொழிலுக்கு இது ஃபேமஸாக இருந்தது. இன்றும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருக்கிறது. இந்த பட்டணம் அநேக முறை இயற்கை சீற்றத்தினாலும் எதிரிகள் படையெடுப்பினாலும் அழிக்கப்பட்டு திரும்ப கட்டப்பட்ட வரலாறு உண்டு. ஏனென்றால் பெர்கமு பொலிட்டிக்கல் சென்டர், அங்கே போக வேண்டும் என்றால் தேத்திராவில் வந்து உட்காந்து தான் மேலே போகணும். அதனால தேத்திராவை முதல்ல பிடிச்சிட்டு தான் பெர்கமுக்கு போக முடியும். பெர்கமுல இருந்து கீழே யாரையும் அடிக்க வரணும்னா அவன் தேத்திரா வந்து உட்காந்து தான் இந்த பக்கம் போகணும். ஸோ அது ஒரு 2 பக்கமும் நடுவில் இருந்ததுனால அநேக முறை அடிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக உண்டு. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். பவுல் ஊழியம் செய்கிற போது, பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து ஒரு ஊழியம் செய்கிற போது அங்கே ஒரு பெண்மணியை, லீதியாள் என்கிற ஒரு பெண்மணியை அவர் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 13 14 படிக்கலாம். ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தேத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறோமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஸோ இந்த தேத்திரா ஊரை சேர்ந்தவள் தான் அந்த லீதியாள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை அவள் குடும்பத்தினர் மூலமாக இந்த தேத்திரா சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். அவள் பிலிப்பி பட்டணத்திலே இந்த சாயம் ரத்தாம்பர துணிகளை விற்பதற்காக வந்த வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான். அதனால் அவளுக்கு பிலிப்பில ஒரு சென்டர் உண்டு, சொந்த ஊர் தேத்திரா. பவுலை எப்படி அவள் என் வீட்டில் வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று அழைத்தாலோ அதே போல் அவள் அநேகமாக தேத்திராவுக்கு அழைத்திருக்கலாம். வேதத்தில் நமக்கு குறிப்பில்லை, அழைத்திருக்கலாம். எபேசு பட்டணத்திலே சேவை வளர்ந்த போது அங்கிருந்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் போனது போது இங்கிருந்து சிலராலும் அந்த பட்டணத்திலே சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் அந்த சபை யார் ஆரம்பித்தார்கள் என்று தெரியாது. இதுதான் பட் தேத்திராவினுடைய ஊர் அது. இன்றும் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருக்கிறது. ஆனால் இதற்கு பேர் அக்ஸீர் என்று அழைக்கப்படுகிறது. இன்று அதற்கு பேர் வேற. ஆனா இன்றைக்கும் துருக்கியிலே ஜம்காலம் பெட்ஷீட் செய்யக்கூடிய மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இது விளங்குகிறது. துர்கிஷ் பெட்ஷீட் அப்படின்ற அழைப்பார்கள், வேர்ல்டு ஃபேமஸ் அது. அதனுடைய தயாரிக்கக்கூடிய இடமாக இந்த பட்டணம் இன்றும் இருக்கிறது. இதில் எப்படி சிமிர்னா வெள்ளை போலத்திற்கு ஃபேமஸோ அதே போல தேத்திரா இந்த சாயங்களுக்கு கம்பளம் பெட்ஷீட் நெய்வதற்கு ஜம்முகாலம் அந்த உடைகள் நெய்வதற்கு அது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஊருங்க. இங்கே விக்கிரகங்களினாலோ ரோமர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் இங்கிருந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், இங்கு எல்லா தொழில்களுக்கும் அதற்குரிய ஒரு சங்கங்கள், அவர்கள் அந்த காலத்தில் அதே கில்ட் என்று அழைப்பார்கள். GUILD கில்ட் என்றால் இந்த ஒரு சங்கம், அதாவது நமது நாட்டிலே இருக்கிறது போல இன்று தொழிலாளர் சங்கம், டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவர்களுக்கு தனியாக சங்கம், ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கும் ஒவ்வொரு சங்கம் இருப்பது போல அங்கே அந்த சங்கங்கள் உண்டு. அது முக்கியமாக இருந்தது அந்த பட்டணத்தில். அதனால நெசவு செய்பவர்களுக்கு தனியாக ஒரு சங்கம், வெங்கலம் செய்பவர்களுக்கு தனியாக ஒரு சங்கம், வெள்ளியிலே செய்பவர்களுக்கு தனியாக சங்கம், மண்பாண்டம் செய்பவர்களுக்கு தனியான சங்கம், இந்த சாய பட்டறை செய்பவர்கள், ஆடை தயாரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருந்தது. அதனால தொழில் செய்பவர்கள் எல்லாரும் அந்த சங்கங்களிலே ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும். இந்த சங்கங்களின் மூலமாக பிசாசு இந்த பட்டணத்தை ஆளுகை செய்து வந்தான். எப்படி என்றால், சங்கங்களுக்கென்று ஒரு கூடுகை உண்டு.
3 மாதத்துக்கோ 6 மாதத்திற்குரிய ஒரு கூடுகை எல்லா மெம்பர்களும் வர வேண்டும், கூட வேண்டும். இந்த சங்கங்களுடைய கூடுகைகள் அவர்களுடைய மதத்தோடு ரிலிஜியஸோடு இணைந்து இருந்தது. இன்று நம்ம நாட்டில் அநேக காரியங்கள் கலாச்சாரமும் மதமும் இணைந்து இருப்பதை போல அவளுடைய தொழிலும் அந்த மதமும் இணைந்து இருந்தது. அதனால அந்த கூடுகைக்கு அந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் வர வேண்டும். ஒருவருடைய ஒருவர் பிரச்சனைகளை பேசிக்கொள்வார்கள், என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் பேசிக்கொள்வார்கள். அது ஒரு விக்கிரக வணக்கத்தோடு ஆரம்பித்து முடிக்கிற போது அதற்கென்று பலிகளை கொடுத்து அந்த பலிகளை புசித்து மதுபானங்கள், சில நேரங்களில் களியாட்டங்கள், அது கடைசியாக விபச்சாரத்தில் கூட போகும். அந்த மாதிரியாக ஒவ்வொரு சங்கங்களுக்கும் இருந்தது. இது கிறிஸ்தவர்களுக்கு அங்க உள்ள அந்த சபைக்கு இது மிகவும் ஒரு பெரிய இடைஞ்சலாக இருந்தது. நான் இன்று அந்த கூடுகைக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் சங்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். சங்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டால் நீ அந்த தொழில் செய்ய முடியாது. ஒரு சிக்கலான ஒரு காரியத்துக்குள்ளாக சொந்த தொழில் வைத்து நடத்த முடியாது. அதே போல ஒரு சூழ்நிலைக்குள்ளாகத்தான் இது போனது. ஆனா இங்கே உள்ள சபை மிக சிறிய, பிரபலமாகாத, சாதாரண மக்களால உள்ள ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சங்கங்களினாலும் பெரிய பெரிய தொழில் அதிபதியினாலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு சபை. ஆனால் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு எழுதின கடிதத்திலே மிகப்பெரிய கடிதம் இந்த சபைக்கு தான். இயேசு கிறிஸ்து எழுதின கடிதங்களிலே 7 சபைக்கு எழுதினதிலே மிகப்பெரிய கடிதம் இந்த சபைக்கு தான். சாதாரணமாக பிரபலமாகாத, யாராலும் என்னவென்று தெரியாத ஒரு சபைக்கு தான் ஒரு மிகப்பெரிய கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இயேசு தன்னை சபைக்கு எப்படியாக அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். தேத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. 3 காரியங்கள் இதை சொல்லுகிறார். நான் யார் என்று. அக்கினி ஜுவாலை போன்ற, எரிக்கின்ற அக்கினியை போன்ற கண்களை உடையவனும், பிரகாசமான வெண்கலம். பிரகாசமான வெண்கலம் என்றால் வெண்கலம் செய்து சுட சுட செய்து வந்து வைத்து நிற்கிற போது அந்த வெளிச்சம் படுகிற போது சுத்தமான வெண்கலம் பிரகாசமாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவன் தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. முதலாவது அவர் கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று நம்ம பாஷையில சொன்னா கோபத்துல செவந்து வந்து நிற்கிற கண்கள். அதே போல பிரகாசம் உள்ள வெண்கல பாதங்கள், அது எதுவாக இருந்தாலும் கால்ட்ட மிதிச்சு நொறுக்கி போட்டுரும். அந்த மாதிரி பாதங்களோடு தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. சுவிசேஷ புஸ்தகங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்றுதான் சொன்னார். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் அவர் சொல்லுகிறார், நான் தேவகுமாரன் என்று அதிகாரத்தோடு வல்லமையோடு சொல்கிறார். அங்க இருந்த மிகப்பெரிய கடவுள் அப்பல்லோ தான். அப்பல்லோவுக்கு அவங்க வைத்த பேர் சன் ஆஃப் காட். அது சொல்றாரு, அது கிடையாது, நான் தான் சன் ஆஃப் காட், ரியல் சன் ஆஃப் காட் நான். ஆனா சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற போது அவர் ஒரு சாந்தமுடு மன உருக்கம் உள்ளவராக, சபையை நேசிக்கின்ற, ஒரு அரவணைத்து கொண்டு வருகக்கூடிய, ஆசீர்வதிக்க வருகிற ஒரு கண்ணோட்டத்தோடு போல இல்லை, ஒரு கோபத்தோடு இறங்கி வருகிறவராக. இந்த சபைக்கு வருகிற போது மிக கோபத்தோடு நான் வருகிறேன் என்பதை போன்ற முறையிலே தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த சபையை குறித்து அவர் சில காரியங்களை கூறுகிறார். நான் உன்னிடத்தில் கண்டது என்ன? எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறார், ஐ நோ, நான் இதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றும் நமது மத்தியில் உலாவி வருகிற இயேசு கிறிஸ்து நம்மை முழுக்க அறிந்தவராகவே இருக்கிறார். நம்மளுடைய கிரியைகளும் அந்த காரியங்களை செய்வதற்கு பின்னாடி இருந்த நோக்கங்களும்
அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து போகிறோம் என்று எல்லாவற்றையும் உள் மனதிலும் ஆள் மனதிலும் இருப்பவைகளையும் கூட அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். இந்த சபையை குறித்தும் அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். விசேஷமாக 6 காரியங்களை சொல்லுகிறார் இந்த சபையிலே. நான் இந்த காரியங்களை உன்னிடத்திலே கண்டேன் என்று சொல்லுகிறார். 19வது வசனத்திலே ஒரே வசனம் தான், ஆனால் 6 காரியங்கள் சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிவேன் என்கிறார். உன் அன்பை அறிவேன் என்கிறார். எபேசு சபையே, உன் காரியங்கள் எல்லாம் நன்றா இருக்குது, ஆனால் ஆதியில் அன்பை விட்டு விட்டாய் என்றார். ஆனால் இங்கோ உன்னுடைய அன்பை நான் அறிவேன் என்கிறார். எபேசு அன்பை இழந்து விட்ட சபை, ஆனால் இது அன்பு நிறைந்திருக்கக்கூடிய சபை. தேவனையும் நேசித்து பிறரையும் நேசிக்கக்கூடிய அந்த சீசத்துவத்தில் சரியாக நடக்கக்கூடியதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் அன்பாய் இருங்கள், அப்போது உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் என் சீசர்கள் என்று. சோ அந்த வாழ்க்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. உன் ஊழியத்தையும் அறிவேன் என்கிறார். அன்பின் நிமித்தமாக பிறருக்காக நீ செய்யக்கூடிய ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மற்றபடி கஷ்டங்களிலே இருப்பவர்களுக்கு உதவக்கூடியது ஊழியம் என்று இங்கே வருகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சில இடத்துல ஐ நோ யுவர் சர்வீஸ் என்று வருகிறது. சர்வீஸ் என்றால் பிறருக்கு பொது நல தொண்டு, கஷ்டம் துக்கப்படுகிறவருக்கு உதவக்கூடியதும் குறிக்கும். இங்கே ஊழியம் என்று வருகிறது, அங்கே சர்வீஸ் என்றும் வருகிறது. அடுத்தபடியாக உன் விசுவாசம், உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன், உன் பொறுமையையும் அறிவேன். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். மிக நல்ல ஒரு பாராட்டு தான். நீ ஆதியிலே என்னை ஏற்றுக்கொண்ட போது செய்த கிரியைகளை காட்டிலும் இப்பொழுது உன் கிரியைகள் அதிகமாக இருப்பதை அறிவேன். ஆனால் எபேசு சபைக்கு சொல்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். காரியங்கள் நிறைய செய்கிறாய், ஆனா அன்பை விட்டு விட்டாய். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார், உன்னுடைய அன்பையும் அறிவேன், ஆரம்பத்தில் நீ செய்ததை காட்டிலும் இப்பொழுது நீ செய்கிற கிரியைகள் அதிகமாக இருக்கிறது, அதையும் அறிவேன் என்கிறார். இதில் முதலாவது அவர் சொன்னது உன் கிரியையை அறிவேன். கிரியை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்டவனுடைய சாட்சியான வாழ்க்கை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் வாழக்கூடிய அந்த சாட்சி வாழ்க்கை, அதுதான் அவனுடைய கிரியை. விசுவாச கிரியையினாலே புறப்பட்ட போது அவனுடைய விசுவாசத்தை, அவன் கிரியையிலே அவனுடைய விசுவாசத்தை கண்டார், அவனுடைய அன்பை கண்டார், தேவனையும் பிறரையும் நேசிக்கின்ற அந்த அன்பை கண்டார். உன் ஊழியம், சுவிசேஷ ஊழியத்தையும் பிறருக்கு உதவுகின்ற ஊழியத்தையும் அறிவேன் என்கிறார். உன் விசுவாசத்தையும் அறிவேன் என்கிறார். விசுவாசத்திற்கு ஆதாரமாக இருப்பது நம்பிக்கை. எபிரேயர் 11 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியாக இருக்கிறது. நாம் எதை நம்புகிறோமோ அதன் மேல் இதை நம்புகிறேன், அதன் மேல் நான் விசுவாசமாக இருக்கிறேன். அது எப்படியும் வரும், இன்னும் எனக்கு வரவில்லை, ஆனா வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எது வரும் என்று இவர்கள் விசுவாசித்திருந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து விரைவிலே வர இருக்கிறார். அவர் வரும்போது என்னை எடுத்துக்கொள்வார், அவருடைய ராஜ்யத்தில் நான் அவரோடு இருப்பேன். இதுதான் ஆதி திருச்சபையில் அனைவருக்குமாக சொல்லப்பட்ட சுவிசேஷம். இதுதான் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். மார்க் 1வது அத்தியாயத்திலே 13-14 வசனங்களை படித்தால் சொல்லும். அவர் சுவிசேஷத்தை, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படிதான் சொல்றாரு, காலம் நிறைவேறி விட்டது, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அந்த காரியத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நான் பாவி அல்ல, என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், ஒரு நாள் என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வருவேன் என்று இருக்கிறார், வருவார், வருகிற போது நான் அவரோடு கூட பரலோகம் போவேன். இது அவர்கள் நம்பிக்கை. தூரத்திலே இன்னும் கைக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் அதன் மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை முறைகள், சாட்சியான வாழ்க்கை கிரியைகள், இவைகளைத்தான் சொல்கிறார். உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன், உன் பொறுமையையும் அறிவேன் என்கிறார். பொறுமை என்றால் என்ன? உலக பிரகாரமான பாடுகள் கஷ்டங்கள் வருகிற போதும் அதை சகித்து கொண்டு விட்டு விடாமல்
பின்வாங்கி விடாமல் பொறுமையோடு சகித்து கொண்டே ஓடுவது. இதைத்தான் அவர் சொல்கிறார். பாடுகளின் மத்தியிலே சகிப்புடன் தொடரக்கூடியதைத்தான் பொறுமை என்று அழைக்கிறார். ஆனால் அதிலேயும் முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரியில் அதிகம். மிக சிறப்பாக பாராட்டு பெற்ற ஒரு சபை. ஆனால் 20வது வசனத்திலே 20, 21, 22, 23, 24 4 வசனங்களிலே அவர் கோபத்திற்கு காரணம் என்ன என்று கொட்டுகிறார். 20வது வசனத்தில் ஆரம்பிக்கும் போது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளவு நல்ல சபைதான், அருமையான ஒரு சபைதான், ஆனாலும் உங்களிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். மற்ற சபைகளுக்கு சொன்ன மாதிரி இல்லை, மிக விளக்கமாக, மிக கோபத்தோடு, மிக ஆத்திரத்தோடு, மிக கடுமையாக அந்த குறையை இங்கே சுட்டி காட்டுகிறார். அது என்ன குறை? 20வது வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எசபேல் என்றால் உண்மையிலே அந்த சபையிலே எசபேல் என்ற பெயரோடு ஒரு பெண்மணி கிடையாது. எசபேலை ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எசபேலை குறித்து ஒரு காரியங்கள் உண்டு. அவள் செய்ததைப் போலவே செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அதுதான். ஆனால் அவள் தன்னை தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார். யார் இந்த எசபேல்? பழைய ஏற்பாட்டிலே நாம் போய் பார்த்தால் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அவளை குறித்து விளக்கமான விவரங்கள் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 16வது அத்தியாயத்திலே 30, 33 பார்த்தால் அவள் சீதோனிய தேசத்து ராஜா ஏத்பாகால் என்பவனுடைய மகள். சீதோனிய ராஜா, இஸ்ரவேல் ராஜா அல்ல, சீதோனிய ராஜா. சீதோன் விக்கிரக வணக்கத்தால் நிரம்பிய, பாகால் வணக்கத்தால் நிரம்பியது. ஏத்பாகால் என்றால் பாகாலின் பூசாரி. அந்த ராஜா தான் பாகாலுக்கும் பூசாரியா, தலைமை பூசாரியாகவும் இருந்தான். அவனுடைய மகள். 1 ராஜாக்கள் 16வது அத்தியாயத்திலே 30, 31, 32, 33 வசனங்களில் படித்தால் அவளுடைய கதை இருக்கிறது. உம்ரியன் குமாரனாகிய ஆகாப், அவன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. உம்ரி அவன் இறந்த பிறகு அவனுடைய மகன் ஆகாப் ராஜாவாகிறான். அவன் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்ன செய்தான்? நேபாத்தின் குமாரனாகிய எஸ்ரயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தது போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தை எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலுக்கு பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். இஸ்ரவேலினுடைய தலைநகர் சமாரியா. தலைநகரிலே பாகாலுக்கு கோயிலை கட்டினான், பாகாலுக்கு பலிபீடமும் கட்டினான். அது மாத்திரமல்ல, ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்தான். இவள் ராஜாவுடைய மனைவி. ஆனால் வேற தேசத்தை சேர்ந்தவள், புற மதத்தை, புற இனத்தை சேர்ந்தவள். அவளை இஸ்ரவேலின் ராஜா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, அவள் சமாரியாவிலே உள்ள வந்த பிறகு விசேஷமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையுமே கொலை செய்து போட்டாள். அவள் விரோதமாக நடந்தால். அப்பொழுது இருந்த தீர்க்கதரிசி தான் எலியா. எலியா அப்பொழுது ஆகாபை பார்த்து திட்டுகிறார். நீ இப்படி செய்ததனாலே தேசத்திலே 3 வருஷம் நான் சொல்லுகிற வரைக்கும் மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டு எலியா தப்பி போய்விட்டார். அந்த எலியாவை தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. அதனால அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் கொலை செய்தால், இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்தால், எலியாவையும் கொலை செய்த தேடினாள். ஆனால் அவளுடைய பாகால் கோயிலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் 450 தீர்க்கதரிசிகளை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை, அதை பாகாலினுடைய ஊழியக்காரர்களை வைத்து அவர்களை ஆதரித்து அவர்கள் மூலமாக தேசத்திலே பில்லி சுனிய விக்கிரக வணக்கங்களை தேசமெங்கும் பரப்பினாள். தேசமெங்கும் பரப்பினாள்.
அது மாத்திரமல்ல, அவளுடைய ராஜா ஆகாப், அவருடைய கணவனாகிய ஆகாப், அவன் வீட்டுக்கு பக்கத்தில் அவனுடைய திராட்சை தோட்டத்தில் நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டத்தை கேட்டான். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவன் வருத்தத்தோடு வந்து உட்காந்துருந்தான். அவனுடைய திராட்சை தோட்டத்தை இவன் வீட்டு பக்கத்தில் இருக்கனால கீரை செடி வைக்கிறதுக்காக கேட்டான். திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டு கீரை வைக்கணுமா இவன் வீட்டு பக்கத்தில் இருக்குங்கிறக்காக அதை கொடுன்னு கேட்டான். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவன் சொன்னா, இது எங்க அப்பா அம்மா வம்சத்துல வந்தது, இது எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு போகணும், நான் வித்துட்டா என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காது, நான் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனால அவன் வருத்தத்தோட போனான். அவனுடைய மனைவி ஆகாப் சொல்றா, நீ எதாவது கவலைப்படாத, அதை நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 21வது அத்தியாயத்தில் பார்த்தால் அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். 8வது அத்தியாயத்தில் அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களே நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்போர் இடத்திற்கும் பெரியோர் இடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்திப்படுத்தி நாபோத்தை ஜனங்களின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்கிற பேலியாளின் மக்களாகி 2 அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினார். அந்த பட்டணத்தில் இருந்த மூப்பரும் பெரியவர்களும் இவர் சொன்னதை கேட்டு செஞ்சாங்க. கர்த்தருக்கு உபவாசம் என்று சொல்லி இவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொண்டு போட்டு அவன் தோட்டத்தை எடுத்து ஆகாப்பு கொடுத்தான். இந்த அவன் செத்து போனா அவன் தோட்டம் எடுத்துக்கோ, அவன் வாரிசை கிடையாது எடுத்துக்கொண்டு கொடுத்தான். அவன் ஆகாப்பும் எடுத்துக்கிட்டான். ஆனால் தேவனுடைய கோபம் அவள் மேல வந்தது. தேவன் அவளை நோக்கி சொன்னார், அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் என்று சொன்னாள். அவள் சொன்னதுபடியே நடந்தது. ஆகாப்பை தள்ளி விட்டுட்டு அடுத்து வேற ஒருவனை ராஜாவாக யெகூ என்பவனை ஆண்டவர் எலியாவின் மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் விரோதமாக வந்து அவளை மாளிகையின் மேலிருந்து கீழே தள்ளிவிட சொல்கிறான். கீழே விழுந்து அவள் காயம்பட்டு குற்றுயிரும் குலையருமா கிடைக்கிற போது அவன் அவளை மிதித்து கொண்டு அரண்மனைக்குள் உள்ள போய் சாப்பிட்டு பூசித்து கடைசியா சொல்றான், எப்பா அந்த பொண்ணை போய் பாருங்கப்பா, அவள் என்ன இருந்தாலும் ஒரு ராஜாவுடைய மக, அவளை அடக்கம் பண்ணுங்கிறாங்க. போய் பார்க்கிற போது அவளுடைய தலை ஓடும், கை கால்களிலே சில துண்டும் தான் கிடந்தது, மிச்சமெல்லாம் இல்லை. நாய்கள் வந்து தின்னுட்டு போயிடுச்சு. ஆண்டவர் அவ்வளவு கோபமாக அவளுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார். அந்த பெண்மணியை இங்கு ஊமையாக சொல்லுகிறார். எசபேல் என்கிற தீர்க்கதரிசி என் ஊழியக்காரரை விபச்சாரம் பண்ணவும் வேசித்தனம் பண்ணவும் அவள் வழி நடத்துகிறாள். ஆனால் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். யார் இந்த எசபேல் நமக்கு தெரியாது. ஆனால் கடிதம் சென்ற காலத்திலே அங்கே ஒரு ஆளுகையும் அதிகாரமும் உள்ள ஒரு பெண்மணி அந்த சபையிலே லீடிங்கிலே இருந்திருக்கணும். அவளுக்கென்று ஒரு கூட்டம், அவளுக்கென்று ஒரு குழு, அவள் சொல்வதை யாரும் மீற முடியாத ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். உண்மையிலே அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய பணக்கார அந்தஸ்துள்ள குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணியாக அவள் இருந்திருக்கலாம். அல்லது அந்த சபையினுடைய தலைவனுடைய மனைவியாகவும் இருந்திருக்கலாம். இதுதான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெண் எசபேலனுடைய காரியங்களை அந்த சபையிலே நடப்பித்த பெண். அவள் வஞ்சகத்தை பின்பற்றி ஒரு கூட்டம் சென்றது. மற்ற சபைகளிலே எபேசுவிலோ பெர்கமிலோ சில விசுவாசிகள் ஆதி அன்பை விட்டார்கள். சிலர் நிக்கோலாயர் மதத்திற்கும் இந்த மதத்திற்குமாக இடம் மாறிக்கொண்டே இருந்தார்கள். பிலேயாமினுடைய போதகத்தை கை கொண்டார்கள், நிக்கலாயமின் போதகத்தை கை கொண்டார்கள் சில விசுவாசிகள். ஸோ சபை தலைவருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா இந்த சபையில நிலைமை தலைகீழ. அவர் என்ன சொல்லுகிறாரு, என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை படைத்தது புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ இடம் கொடுக்கிறார். அவள் யாரை வஞ்சித்தால் அந்த சபையில லீடிங்கில் இருந்த ஊழியக்காரர்களை ஏமாற்றினாள். ஊழியக்காரர்கள் அவள் சொல்வதை ஒத்துக்கொண்டு என்ன சொல்லியிருக்கலாம், எப்பா நம்ம சபையில இங்க லீடிங் இருக்கும், உங்க தொழிலை விட்டுறாதீங்க, அங்க கூப்பிட்டாங்களா மீட்டிங்க்கு போங்க, அங்க கொடுத்தாங்களா சாப்பிடுங்க, கவலை இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
என்று சொல்லி அவர்களை வஞ்சிக்கும்படியாக அவள் இடம் கொடுத்தாள். அவளுடைய காரியத்தை பின்பற்றி போகக்கூடிய ஒரு குரூப் இருந்தாங்க. அதைத்தான் ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்லுகிறார் 21வது வசனத்திலே 22வது வசனத்திலே, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய சபையிலே செய்தியின் மூலமாக வார்னிங் கிடைக்கப்பட்டது. ஆனாலும் அதை கேட்டு மனம் திரும்ப அவளுக்கு மனம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களே மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளோடு சேர்ந்து இந்த விக்கிரக வணக்கத்திலும் விபச்சாரத்திலும் ஈடுபட்டவர்களே ஒரு குரூப், அவளை பின்பற்றி சென்ற ஒரு கூட்டம், ஒரு ஊழியக்காரர் கூட்டமே அந்த டாக்டரினிலே இழுக்கப்பட்டு அப்படியாக போதிக்கக்கூடிய கூட்டம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 23 அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். பிள்ளைகள் என்றால் அவளுக்கு சரீரப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, அவளுடைய குழுவினர் மூலமாக ஆதாயம் பண்ணப்பட்டு உள்ளே வந்து இதே போதனையிலே வழிநடக்கக்கூடிய ஒரு கூட்டம், செகண்ட் ஜெனரேஷன். அவள் கள்ள தீர்க்கதரிசி ஒரு ஊழிய கூட்டத்தை தனக்கு ஆதாயப்படுத்தினால் அந்த ஊழிய கட்டம் தங்களுக்கென்று ஒரு விசுவாசிகள் கூட்டத்தை தயார் பண்ணினார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி அந்த 3 பேருக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேங்கிறார். இது மிக மோசமான ஒரு நிலைமை தான். விசுவாசிகள் அல்ல, ஊழியர்களே வழி விலகி போனார்கள். கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது பவுல் எழுதுகிறார், பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று எழுதுகிறார். இன்றும் இதே காரியங்கள் சபைகளுக்குள்ளே நடக்கிறது. இன்றும் இதே காரியங்கள் சபைகளுக்குள்ளே நடக்கிறது. ஊழியக்காரர்கள் வழி விலகுகிற போது இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், மேய்ப்பனை வெட்டு மந்தை சிதறடிக்கப்படும் என்று பிசாசினுடைய தந்திரம் நாம் அறிவோம் என்று. ஒரு சபையில் இருக்கக்கூடிய 10 பேரை கெடுக்க வேண்டாம், அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த போதகரை வழிமாற செய்து விசுவாசத்துக்குள்ள பரிசுத்த குலைச்சலுக்குள்ள வழி நடத்திவிட்டால் அவராலே வழிநடத்தப்படுகிறவர்களும் அதே போலவே வழி மாறி போய்விடுவார்கள். இது பிசாசுக்கு தெரியும். ஸோ ஊழியர் தலைமையில் உள்ளவர்களுக்கு சபையார்கள் முக்கியமாக ஜெபிக்க வேண்டும். எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்ககிட்ட போறாங்க. ஆனா அவங்களுக்காக அனுதின ஜெபத்துல ஒரு லைனை சேர்த்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதாக உம்முடைய பாதுகாப்பு அவர் மேல இருக்கட்டும், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விலக்கி அவரை காத்து கொள்ளும், உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டும் என்று ஜெபிக்காத எந்த ஒரு விசுவாசிக்கும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அந்த ஊழியக்காட்ட போறதுக்கு ரைட்டே கிடையாது. இன்றும் ஊழியர்களுக்கு விரோதமாக பிசாசுடைய தந்திரங்கள் மிக மோசமாக இருக்கிறது. இன்று இதில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்கள் தான். சங்கங்கள், கூட்டங்கள், குழுக்கள். நமக்கு நன்றாக தெரியும், எபேசியரிலே பிசாசை குறித்து பிலிப்பியரிலே எழுதுகிறார் அவர். எபேசியர் 6வது அத்தியாயத்திலே பவுல் இப்படியாக நமக்கு எழுதுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்பது என்னவென்று மேலே அவர் கொடுத்துட்டார். இங்க கீழே சொல்லுகிறாரு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள மனிதர்களோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரங்கள், இந்த பட்டணத்திலே ஆளுகை செய்தது சங்கங்கள். சங்கங்களுடைய தலைவர்கள் அவர்களே, நான் சொல்றபடி வந்தேன்னா இங்க வா, இல்லைன்னு நீ வெளியே போ என்று விரட்டக்கூடியதாக, அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து அவர்கள் தொழிலை பாதித்து அவர்கள் வெளியே விரட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றும் இதே காரியங்கள் நடைபெறுகிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ நமக்கு துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் போராட்டங்கள் உண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதே காரியங்கள் தாங்க நடந்தது. ஆனா வெளியே இருந்து போராட்டம் பண்ணி விசுவாசிகளுக்கு விரோதமா போராடினவன் தேத்திராவிலே சபை தலைவர்களை வஞ்சித்து அவர்கள் மூலமாக அவர்களை பின்பற்றுகிறவர்களை வஞ்சகத்துக்குள் வழி நடத்த ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கும் இதே போலதான், இதே காரியங்கள் இன்னும் தீவிரமாகவே நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டு வருகிறது.
ஆனால் தேவன் அதை மிக கோபத்தோடு, அக்னி போன்ற கண்களோடு நான் உள்ளே வருகிறேன் என்றார். வெங்கலம் போல பாதத்தோடு வருகிறேன், தேவகுமாரன் வருகிறேன். மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்க வந்தார், தேவகுமாரன் பாவிகளை சிட்சிக்க நியாயம் தீர்க்க வருகிறார். நான் வருகிறேன் என்று சொன்னார். தண்டனை என்ன சொல்லுகிறார்? முதலாவது சொல்லுகிறார், நான் அவளை கட்டில் கடையாக்கி. தவணை கொடுத்து அவள் மனம் திரும்பல, மனம் திரும்ப மாட்டான்னு எனக்கு தெரியும், மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. எனவே நான் அவள் கட்டில் கடையாக்கி. கட்டில் கடையாக்கினா நம்ம சொல்ற போது வியாதிப்பட்டு படுக்கையில போட்டு வச்சு வியாதியோட போட்டு வச்சு, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர் படுக்க வைக்கிற இடம் பாதாளத்துல தான். ஏசாயா 14:11 சொல்லுகிறார், புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, நான் அங்க கொண்டு போட்டுருவேன் இருக்காரு. அவளை அடிச்சு பாதாளத்துக்குள்ள தூக்கி போட்டேன்ட்டார். அவளோடு விபச்சாரம் செய்தவர்களே, அவளுடைய போதகத்தை பின்பற்றி அவளை போலவே விக்கிரக வணக்கத்திலும் விபச்சாரத்திலும் கை வைத்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளும் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர்களே மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, இங்கேயே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுப்பேன், அடி அடின்னு அடிப்பேன் அப்படிங்கிறான். அவர்கள் வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் என்கிறார். அவ்வளவு கோபம் அவருக்கு. விக்கிரகத்தையும் வணங்கிட்டு இங்கே வந்து வணங்கினான்னா அவருக்கு அவ்வளவு கோபம் தான். அவர் அப்படியாக சொல்லுகிறார். ஆனால் அதை பின்பற்றாத ஒரு சிறு கூட்டம் அதுக்குள்ளே உண்டு. அந்த விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார், தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், 24வது வசனம், வெளிப்படுத்தல் 2:24வது வசனம், தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. அதாவது அவங்க இதெல்லாம் சொல்லுகிற போது நாங்கள் விசேஷமாக ஸ்பெஷலாக நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்த ஆண்டவரிடத்திலிருந்து இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட விசேஷ ஞானத்தை பெற்றோங்கிறாங்க. வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட விசேஷ ஞானம் என்று வேற ஒண்ணுமே கிடையாது. வேதத்தில் உள்ளவைகளுக்கு முரண்பாடாக ஒரு ஞானமும் கிடையாது. அதை தேவன் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வழியில் நடக்காம இருக்கக்கூடிய மற்றவராய் உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இன்னும் இதுக்கு மேல ஒரு லோடெல்லாம் நான் வைக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்க, திடனாக நில்லுங்க, விட்டுறாதீங்க. அவன் நடக்கிறான் இவன் நடக்கிறான், தப்புன்னு தெரியுதுல்ல, செய்யாத, வா. உனக்கு ஆண்டவர் வார்த்தையை படிக்கிறது என்ன சொன்னாருன்னு தெரியுதுல்ல, அதுக்குள்ள நிலைச்சு நெல், விட்டுறாத. நான் வரும் அளவும் பற்றிக்கொள். 2 காரியம் நமக்கு தெரியாது. அவர் என்னைக்கு வருவார் தெரியாது, நான் என்னைக்கு மரிப்பேன் எனக்கு தெரியாது. அவர் என்னைக்கு வேணுமாலும் வரலாம், நமக்கு என்னைக்கு வேணாலும் மரணம் வரலாம். அதனால அவர் வரும் அளவும் நான் அவரை சந்திக்கிற வரைக்கும் என் உத்தமத்திலே என்னுடைய விசுவாசத்திலே நான் உறுதியாக இருப்பேன் என்று இருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறார், நான் வரும் அளவும் பற்றிக்கொள், முடிவு பரியந்தம் என் கிரியைகளே கைக்கொள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கு அவர் சொன்னது அதுதான். அப்படியாக இதற்குள்ளாக கடந்து போகாமல் அவர் சொன்னதை கேட்டு வருகிறவனுக்கு அவர் என்ன கொடுப்பார்? 26, 27, 28, 29 வசனங்கள், 4 வசனங்களை சொல்லுகிறார். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ, நான் செய்த கிரியைகளையே இங்கே செய்து கொண்டே இருக்கிறான். நான் பூமியில என்ன கிரியை செய்தேனோ அதே கிரியைகள் இங்கே செய்துகிறான். அதே கிரியைகள் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் அற்புதம் பண்றதும் மிராக்கிள் பண்றதும் பிசாசு வரட்டுறதையும் நம்ம தேடி போயிடுறோம். அது அல்ல. காணாமல் போன ஆடை தேடி திரிந்தார், பாவிகளை நேசித்தார், பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் சகித்து கொண்டு போனார், ஊழியம் செய்யவே வந்தேன் என்று சொன்னார். ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்யவே வந்தேன் என்று சொன்னார். இப்படியாக அவருடைய கிரியையை தொடர்ந்து செய்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன். இன்றைக்கு உன்னை சங்கத்துக்குள்ள இருந்து விரட்டி விடுறான், கவலைப்படாத,
நான் வர்ற அன்னைக்கு இந்த ஊருக்கே நீதான் ராஜா, இந்த ஜாதிக்கு மேல உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அன்றைக்கு அதிகாரம் ரைட்டு உன் கையில் இருக்கும், அன்னைக்கு அவனை அடிச்சு நொறுக்கு, என்னோடு கூட நீ ஆளுகை செய்வாய் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு தருவேன் என்கிறார். ஜாதிகள் மேல் அதிகாரம் தருவேன் என்று சொன்னார். நம்ம வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயத்திலே 6வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பூமியிலே அவரோடு கூட அரசாளுவார்கள். நம்முடைய நம்பிக்கை அதுதான். என் வீடு பரலோகத்தில் இருக்கிறது, என் ராஜா அங்கிருந்து வருவார், நான் அவரோடு எழுந்து சென்று திரும்ப இந்த பூமியிலே வந்து 1000 வருடங்கள் அவருக்கு கீழாக இந்த பூமியை அரசாட்சி செய்வேன். எனக்கென்று ஒரு பகுதியை கொடுப்பார். அந்த பகுதியிலே அவருடைய அதிகாரத்தை, அவருடைய ராஜ்யத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண, அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிபதியாக, ஒரு மினிஸ்டராக, ஒரு கலெக்டராக, ஒரு கவர்னராக, ஒரு டிஎஸ்பியாக, ஒரு எஸ்பியாக நான் அவர் கீழே இருந்து 1000 வருடங்கள் ஆட்சி செய்வேன். இதுதான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதையும் அவர் திரும்ப சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறார், விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது என்ன விடிவெள்ளி நட்சத்திரம்? வெளிப்படுத்தல் 22வது அத்தியாயத்திலே ஒரு காரியத்தை இயேசு சொல்கிறார். 22லே 14, 15, 16 வசனங்கள் நாம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 22லே 14, 15, 16. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாக நகரத்துள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது விசுவாசிகள், அவர் செய்த கிரியைகளை செய்து வருகிறவர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவர்கள், இவர்கள் சொல்கிறது. அடுத்த வசனம், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறமே இருப்பார்கள். புறமே என்றால் பரலோகத்துக்கு புறமே ஒரே ஒரு இடம் தான், நரகம்தான், அங்க இருப்பாங்க. சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்கிறார். நான் தான் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் இங்கே சொல்லுகிறாரு. இங்கே சபைக்கு என்ன சொல்லுகிறாரு? விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் நான் என்னையே அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது புதிய ஏற்பாட்டிலே இயேசு சபைக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இது அங்கே மாத்திரம் கிடையாது. நீங்க யோவான் சுவிசேஷத்திலே 17வது அத்தியாயம் பார்த்தால் அங்கேயும் இதே சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதே வார்த்தையை சொல்லுகிறார் அவர். யோவானிலே 13, 14, 15, 16 4 அத்தியாயங்கள் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்தினம் சீசர்களோடு அப்பத்தை பெற்று திராட்சரசத்தை கொடுத்து அவர்களோடு பேசின அந்த ஒரு இரவிலே பேசின காரியங்கள் தான் யோவான் 13, 14, 15, 16. 17வது அத்தியாயம் அவர்களோடு பேசி முடித்த பிறகு பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். இதோ என்னுடைய ஊழியங்கள் முடிந்து விட்டது, என்று நான் போகிறேன், என்னை பிடித்துக் கொண்டு சிலுவையில் அறைந்து விடுவார்கள். இதற்கு முன்னதாக கடைசியாக உம்மிடத்தில் நான் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறேன் என்று ஏறெடுக்கிறார். அதிலே நமக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நமக்காகவும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். யோவான் 17 20வது வசனத்திலே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவளுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அதிலே விசேஷமாக சில வசனங்களை சொல்லுகிறார் அவர்.
23, 24 வசனங்களை அதில் நாம் படிக்கலாம். அந்த ஒரு அத்தியாயமும் ஒரே ஒரு ஜபம்தான். அதை எல்லா விசுவாசிகளும் திரும்ப திரும்ப படித்து எனக்காக என்ன ஜபித்திருக்கிறார் என்று பார்த்து தெரிந்து கொள்வது மிக ஒரு சிறப்பான ஒரு காரியம். 23, 24 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறதையும் போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் எந்த ஜபத்தையுமே பிதா இல்லை என்று சொன்னதில்லை. இதையும் அவர் சொல்லவில்லை. நமக்கு அது தெரியாததனால அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. விசேஷமா சொல்கிறார், நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இதைத்தான் சொல்கிறார். நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றதை போல நானும் உனக்கு அதிகாரம் தருகிறேன், ஜாதிகள் மேல அதிகாரம் தருகிறேன், விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு தருவேன், நான் என்னையே உனக்கு தரேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்குள்ள இருக்கிறேன், எனக்குள்ள பிதா இருக்கிறார். நமக்கு விரோதமா யார் வர முடியும்? முதல்ல அந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், அதை விசுவாசிக்கணும். நமக்கு எந்த சத்தியம் தெரியலையோ அங்கதான் பிசாசு வஞ்சிப்பான். சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வாழ வேண்டும். விசேஷமாக யோவான் 1வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமானது, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு எல்லாரும் தேவனிடத்தில் கிருபை தான் வேணும், ஆனால் சத்தியம் வேண்டாங்கிறாங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளவோ சத்தியத்தை தெரிந்து கொள்ளவோ சத்தியத்தினுடைய நடக்கவோ விருப்பம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வழி இதுதான், பரலோகத்துக்கு வழி தான் எனக்கு தெரியும். ஆனா அந்த சத்தியம் தெரிஞ்சு சத்தியத்தின்படி நடக்காவிட்டால் அந்த ஜீவன் எனக்கு கிடைக்காது. அது ஏன் தப்பு? அவர் தப்பு இல்லை. அதுல தொடர்ந்து போக வேண்டும். விசேஷமாக இந்த சபையினுடைய காரியத்தை குறித்து படித்தோம். மிகப்பெரிய கடிதம் தான், ரொம்ப கோபமாக அவர் எழுதின கடிதம் தான். அவர் கோபத்திற்கு காரணமே ஊழியர்கள் வழிமாறி போனது, சபையை வழிவிலக செய்தது. ஊழியர்கள் வழிவிலகின குற்றம் என்ன? விக்கிரக ஆராதனையும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பதும் தான், வேசித்தனம் பண்ணுவதும். பண ஆசையோ ஒரு விக்கிரக வணக்கத்துக்கு சமமாக இருக்கிறது என்று நமக்கு புதிய ஏற்பாடு சொல்கிறது. அது ஒரு விக்கிரகம் தான். தேவனை காட்டிலும் அதிகமாக நான் எதுக்கு ப்ரியாரிட்டியும் ஃபர்ஸ்ட் பிளேஸும் கொடுக்குறோனோ அது என்னுடைய விக்கிரகம் தான். அது என் செல்போனா கூட இருக்கலாம், இல்லை என் ஒய்ஃபா கூட இருக்கலாம், என் பிள்ளைங்களா கூட இருக்கலாம். அதனால தான் சொன்னார் அவர், தாயும் தகப்பனையோ பிள்ளைகளையோ என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருந்தால் தான் காடு. அவர் செகண்டுக்கு வந்துட்டா இஸ் நாட் அ காட். அவருக்கு காட் ஸ்தானா நம்ம கொடுக்கணும். அவர் சொல் கேட்டு வளருவோம். வருகிறார், மிக விரைவில் வருகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். சூழ்நிலைகள் அதைத்தான் காமிக்குது. அவரோடு எழுந்து சென்று அவரோடு ஆளுகை செய்ய வருவோம். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். ஆனா நித்தியத்துக்குரியதை நம்ம இழந்துடக்கூடாது. ஜிம் எலியட் என்கிற ஒரு தேவ பக்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். தென் அமெரிக்காவில் உள்ள ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்று அங்கே அவர்களால் கொல்லப்பட்டு மரித்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியன். அவருடைய மனைவிகள் அங்கே ஊழியம் செய்து அந்த இனத்தையே ஆண்டவர்களை கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய சரித்திரம். அந்த ஜிம் எலியட் சொன்ன ஒரு வார்த்தை, இழக்கக்கூடாத ஒன்றுக்காக வைத்திருக்க முடியாததை விட்டு விடுகிறவன் முட்டாள் அல்ல என்று சொன்னான். பரலோகத்தில் என் ஸ்தானத்தையும் அவரோடு இருப்பதையும் நான் இழக்கக்கூடாது, அதற்காக பூமியிலே என்னால் கடைசி வரை வைத்திருக்க முடியாத காரியத்தை கொடுத்து விடுகிறது முட்டாள்தனம் அல்ல என்று சொன்னான். இழக்கக்கூடாததை வைத்துக் கொள்வதற்காக கடைசி வரை வைத்திருக்க முடியாததை விட்டு விடுகிறவன் முட்டாள் அல்ல என்று சொன்னான்.
நாம் அப்படியாக பூமிக்குரிய காரியங்கள் இல்லை, பரலோகத்தின் காரியங்களை நாடுவோம், வளர்ந்து வருவோம். இதில் உள்ள காரியங்கள் தவறுகளே நாம் கண்டுகொண்டோம். இந்த தவறுகள் நமக்குள்ளே இருந்தால் அவைகளை களைந்து போட்டு வெளியேறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஒரு சத்தியத்தில் நம்மை வழிநடத்துவாராக. இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிந்தது. அடுத்த வாரத்திலே சர்தை, அடுத்த சபையை குறித்த காரியத்தை நாம் இதில் படிக்கலாம். நன்றி, வணக்கம்.